வணக்கம். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக தான் போகுது. இன்றைக்கி காலைல சனிக்கிழமைன்னு சொல்லிவிட்டு நல்லா எண்ணெயை காய்ச்சி தள்ள வச்சு நல்லா சுட சுட ஹீட்டரில் வெந்நீரை போட்டு குளிக்கும் பொழுது அந்த சீயாக்காய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது ஒரு கம்மன்னு ஒரு வாடை வருங்க. அந்த சீயாக்காய் அந்த சுடு தண்ணி ஆவி பறக்க அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லோடு சேர்ந்து ஒரு வாடை வரும். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல, உடம்பு ஹீட் ஆகிடுச்சு, இல்லை உதட்டெலாம் லைட்டாக கொப்பெலாம் வந்துடுச்சு. சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது அந்த சீயக்காய் ஸ்மெல் அதெல்லாம் வரும்பொழுது ஒவ்வொரு மனத்துக்கும் ஒரு மெமரி இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்மெல்லுக்கும் ஒரு மெமரி இருக்குது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆட்டோவில் போவோம். அந்த ஆட்டோக்கார் ஒரு பத்தி கொளுத்தி வைப்பார் ஆட்டோவில். இன்றைக்கும் அந்த பக்தி ஸ்மெல் எல்கேஜி யூகேஜியில் சொல்கிறாங்க மனசில் இருக்குங்க. அந்த பக்தி ஸ்மெல் எப்போல்லாம் வருதோ அந்த நினப்பு வந்துடும், எல்கேஜி யூகேஜி ஆட்டோவில் போன மாதிரி. அதுமாதிரி அந்த சீயாக்காய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன நினப்பு வந்துச்சுன்னா தீபாவளி தாங்க நினப்பு வந்துச்சு. நம்மளுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் ஆஃப் தீபாவளியும் நம்மளுடைய குழந்தை பருவம் அப்படி கூட சொல்லலாம். 1000 ஃபங்க்ஷன் வந்தாலுங்க அந்த சின்ன பசங்களுக்கு தீபாவளி மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்க முடியாதுங்க. அது நான் பார்த்த வரைக்கும் அப்படி தாங்க, நாங்களும் அப்படி தான் இருந்தோம். தீபாவளி வருதுனாலே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கிளாஸில் எஸ்பெஷலி 4th 5th படிக்கும்போது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் படித்ததுனால சொல்கிறாங்க. எல்கேஜி மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தோம். ஸோ 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது கிளாஸில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடும். ஏய் தீபாவளி வந்துடுச்சுடா, அந்த வெடி இருக்குது, வெடி இவ்வளோ பெருசு இருக்குது, அப்படி இருக்குது, பாம்பு வெடி, லட்சுமி வெடி, அந்த வெடி, இந்த வெடி, நாட்டு வெடி, அது வெடித்தா இப்படி சத்தம் கேட்கும், இது வெடித்தா அப்படி சத்தம் கேட்கும், அந்த பாம்பு வெடி இருக்குது தெரியுமா, அதை கொளுத்தி வச்சா பாம்பு மாதிரியே போகும் அப்படிங்க வேண்டியது. அப்புறம் இந்த மாத்திரை ஒன்று இருக்குங்க, பாம்பு மாத்திரை கருப்பாக இருக்கும், டேப்லெட் மாதிரி, அதை கொளுத்தி வச்சோன்னா புஷ்ஷுன்னு பாம்பு மாரி வருங்க. அதெல்லாம் ரசித்து பார்க்குறது சின்ன வயசில், அப்படியே தன்னை மறந்து பார்க்குறது. ரொம்ப ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுறதுன்னா அந்த பொட்டு வடி, இந்த சுருள் கேப்புன்னு சொல்லுவாங்க. பொட்டு வடி இந்த லேடிஸ் பொட்டு வைப்பாங்க, சாந்து போட்டு அப்படி ரவுண்டாக வைப்பாங்க. இப்போல்லாம் அந்தளவுக்கு யாரும் வைக்கிறாங்களாம் தெரியலங்க. ஸோ அதனால் பொட்டு வடினே பேருங்க. அது ஒரு பொட்டு மாரி இருக்கும். ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுறதுன்னா அந்த தீபாவளி வர ஒரு மாதத்துக்கு முடியும்னா கிளாஸில் அந்த வெடியை வெடித்து விட்டு மாட்டிப்போம். கிளாஸில் வெடித்து வாத்தியார்ட்ட மாட்டிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ், அந்த சைல்டுஹுட் மெமரிஸ். அவ்வளோ அழகான மெமரிஸுங்க. டெய்லி இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சோமாஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்கன்னு சொல்லி அதை பற்றி பேச வேண்டியது. எவனாச்சும் கொண்டு வந்தானா அதை ரொம்ப எல்லோரும் பகிர்ந்து சந்தோஷமாக சாப்பிட வேண்டியது. இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஏதுங்க ரெடிமேடு, போயிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே துணி கடையில் நின்று அந்த துணியை எடுத்து, துணி கடைக்கு போனாலே ஸ்மெல் அடிக்கும். அதேமாதிரி புது துணி புது ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த துணி. ஆனால் இப்போ உள்ள துணிலாம் அந்த வாடை வராதுங்க. ஏன்னா இப்போ உள்ள துணிலாம் இழுத்தா எக்ஸ்பேண்ட் ஆகும், பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, அதுலேயும் பிளாஸ்டிக் வந்துருச்சு, ரப்பர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ உள்ள துணியை மூந்தாலே அவ்வளோ ஒரு அழகான ஸ்மெல் வரும். புது துணினாலே அப்பா அப்படி மூந்து பார்க்கலாம், மண் வாசனை மாதிரி அதுக்கு ஒரு தனி வாசனை உண்டுங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போய்ட்டு டைலர்கிட்ட அளவு கொடுத்துட்டு அவர்கிட்ட போய்ட்டு அண்ணா தைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது. அந்த தீபாவளினாலே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பிஸ்னஸ்காரவங்க நல்லா சம்பாதிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டைலர்ஸ்லாம் அப்போ தாங்க அந்த கடைலாம் பார்த்திங்கன்னா மற்ற டைமில் ஓடுமா ஓடாதுன்னே தெரியாது. ஆனால் தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா ராப்பகலாக 2-3 பேர் உட்காந்து அவங்களாம் அந்த ஆள்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாதுங்க. எப்போதும் ஒரு ஆள் தான் கடையில் உட்காந்துருப்பார் டைலர் கடையில். தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் உட்காந்து விடிய தைப்பாங்க. கடைசி ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அந்த டைலர் அப்படியே பீக்கில் இருப்பார். சம்டைம்ஸ் விடிய காலம் வரை போயிட்டு கூட தச்சிலாம் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸு போட்டவங்களாம் இருக்காங்க. இதுமாரி இந்த தீபாவளி ரொம்ப ஒரு மறக்க முடியாத நாள். அதுக்கப்புறம் ரெடிமேடு வந்துச்சுங்க. ரெடிமேடு வந்ததுக்கப்புறம் அந்த அளவு கொடுக்குற வேலைலாம் ரெடிமேடு புதுசாக வந்தப்போ அது ஒரு ஆச்சரியம். என்னது ரெடிமேடு தச்சே வருதாமுல்ல, அப்படியா சட்டை பேண்ட்லாம் தச்சே வந்துருமாமுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அது சம்டைம்ஸ் சில பேருக்கு ஒத்து வராது. ஒன்று ரெடிமேடை பற்றி குறை சொல்லிகிட்டு இருப்போம், அதுதான் தச்சு போடணுன்னு. இப்போல்லாம் யார் தச்சு போடுறாங்க, ரெடிமேடாக போயிடுச்சிங்க. அதுமாரி இந்த சைல்டுஹுட்டில் மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷனில் இந்த தீபாவளிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது சின்ன வயசில். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த விடிஞ்சால் தீபாவளி நைட்டு ஃபுல்லாக வெடிப்போம். கண்ணு முடிச்சு வெடிக்க வேண்டியது. வீட்டில் அப்பா அம்மாலாம் டே தூங்குங்கடான்னு சொல்ல வேண்டியது. நான் சொல்கிறது 4th 5th. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறமா லேட் நைட்டு தூங்கிட்டு
காலையில் எழுந்திரிச்ச உடனே உடனே வெடியை திருப்பி வெடிக்க வேண்டியது. அப்புறமா எல்லோரையும் பிடிச்சி எழுப்பி இந்த தூக்க கலக்கத்தோட தள்ள எண்ணெயை வச்சு சியாக்காய் வச்சு சுட சுட வெந்நீரை ஊற்றி குளிப்பாட்டி விட்டா அப்படி இருக்குங்க. அந்த குளிர் நாளில் சின்ன வயசில் அப்படியே குளிச்சுட்டு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெடியை வெடிச்சிட்டு ஸ்வீட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு தெருவில் போயிட்டு எல்லோரும் அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து கமாண்ட் அடிச்சுட்டு ஸ்வீட்லாம் பகிர்ந்துக்கிட்டு அப்புறம் 2 நாள் லீவ் முடிய போகும். ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்னு இருக்கும். அப்புறம் இருந்தாலும் ஒரு ஜாலி வரும். புது ட்ரெஸ்ஸு போட்டு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் புது ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சிட்டு உடனே வாத்தியார் என்னடா புது ட்ரெஸ்ஸா அப்படிம்பாரு. அது ஒரு சில பேர் 2-3 ட்ரெஸ் வச்சுருப்பாங்க தீபாவளிக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று போட்டு வருவாங்க. அது ஒரு கலக்கலாக இருக்கும். இப்படி வந்து தீபாவளி என்பதை ஒரு மறக்க முடியாத ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ். இதில் ஒரு சின்ன ஒரு கசப்பான சம்பவம் என்ன இருக்குன்னா, சில ஏழை எளிய குழந்தைகள் தீபாவளிக்கு கூட ட்ரெஸ் எடுக்க முடியாமல் போனது உண்டுங்க. அவங்க கண்ணில் அந்த ஏக்கத்தை பார்க்க முடியும். இது வந்து ஒரு கசப்பான ஒரு சம்பவம். அப்பார்ட் ஃப்ரம் தட், தீபாவளிங்கிறது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விழா, ஃபங்க்ஷன், பண்டிகை. தீபாவளி வேறு வரப்போகுது. எல்லோரும் சொல்கிறது தான் பட்டாசு மத்தாப்பெல்லாம் பார்த்து கொளுத்தணும். அது சின்ன வயசில் வந்து வெடிக்காமலாம் இருக்க முடியாதுங்க. அப்புறமா 11th 12th போனதுக்கப்புறம் தான் நான்லாம் பட்டாசு வெடிக்கிறதே விட்டேங்க. அப்படி இருந்தாலும் 1-2 வெடிக்க பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, வெடியெல்லாம் இப்போ வெடிக்க மாட்டேதுங்க. வெடியெல்லாம் புஸ்வானம் மாரி போகுது. புஸ்வானம் வந்து புஸ்ஸுன்னு போகாமல் வெடிச்சிடுதுங்க. என் தம்பிக்கு புஸ்வானம் வெடித்து தான் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுமாரி வந்து இப்போ வெடிக்கிறதெல்லாம் புஸ்ஸுன்னு போக வேண்டியதெல்லாம் வெடிக்குது. அதனால் உங்கள் வீட்டில் சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தீபாவளியை நாம் கொண்டாட வேண்டும். நீங்களும் உங்களுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் தீபாவளிஸை வந்து ரீகால் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனம் போயிடுச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. நமக்குள்ளே அப்பப்போ அந்த சைல்டுஹுட்ஸ் மெமரிஸ்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.